ஸ்லிப் நாட் போடுறோம். நான் இப்போ வந்து சின்ன சைஸ் ரோஸ்க்கு சொல்கிறேன். 20 செயின் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? 1, 2, 3, 4 ஃபர்ஸ்ட்டு 4 செயின் நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். ஸ்கிப் பண்ணிட்டு நூல் எடுத்துக்கிறோம். 5th ஒன்ல இன்சர்ட் பண்ணுறோம். ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம். 2 செயின் போட்டுக்கிறோம். அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷே. நமக்கு இந்த மாதிரி வி ஸ்டிச் மாதிரி கிடைக்கும். இப்போ அடுத்த நூல் எடுத்துக்கிறோம். 2 செயினை ஸ்கிப் பண்ணுறோம். 3ல இன்சர்ட் பண்ணி ஒரு டபுள் க்ரோஷே, 2 செயின், அதே செயினில் அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷே. இந்த ரோ ஃபுல்லாக நம்ம இதே தான் பண்ணிட்டு வர போகிறோம். நம்ம அந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 3 செயின் போட்டுக்கலாம். இந்த 3 செயின்ங்கிறது ஒரு டபுள் க்ரோஷே கவுண்ட். ஓகேங்களா? திருப்பிடுறோம். திருப்பிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் இருக்குங்க இல்லையா, அதில் நம்ம இன்சர்ட் பண்ணி 4 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ டோட்டலாக நமக்கு 5 டபுள் க்ரோஷே இருக்கும். அடுத்த ஸ்பேசஸ் இருக்குங்க இல்லையா, அதில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஸோ இந்த ரோ ஃபுல்லாக நம்ம இதை தான் பண்ணுறோம். அடுத்த ஸ்பேஸில் 5 டபுள் க்ரோஷே போட போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஸோ இந்த ரோ ஃபுல்லாக நம்ம இதே பேட்டர்னை ரிப்பீட் பண்ணுறோம். நான் போட்டு வந்துடுறேன். நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு செயின் போட்டு இதை நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம இப்போ பண்ணியிருக்கிறது சின்ன சைஸ் ரோஸ்க்கு, குட்டி ரோஸ்க்கு. ஓகேங்களா? இதே இது நம்ம வந்து பெரிய ரோஸ்க்கு பண்ணுறோம் அப்படின்னா செயின் வந்து நம்ம 50 செயின் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட் போடுறோம். 50 செயின் போட்டுக்க போகிறோம். நம்ம இந்த பேட்டர்ன் என்ன பண்ணுமோ அதை தான் ரிப்பீட் பண்ணுறோம். நானும் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம ரோஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது எப்படி ஷேப் கொண்டு வரதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதான் நமக்கு ராங் சைட். சரிங்களா? இது வந்து உள் பக்கமாக போகிற மாதிரி வச்சுட்டு இப்படியே நம்ம சுத்த போகிறோம். இப்போ தான் நம்ம ஊசியில் கோர்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து நூல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விடணும். நான் குட்டியாக விட்டுட்டேன். அதனால நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி 2யும் ஜாயின் பண்ணிடலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ண போகிறேன். நம்ம ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பெரிய சைஸ் ரோஸ் வந்து நம்ம 7 பண்ணிக்க போகிறோம். இந்த சைடு 3, இந்த சைடு 3 அண்ட் கீழே நடுவில் வந்து அந்த சென்டர் பார்ட்டுக்கு ஒரு ரோஸ். ஸோ டோட்டலாக 7 ரோஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் குட்டி ரோஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, 20 செயின் போட்டு பண்ணுறது, அந்த குட்டி ரோஸில் 3 பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பஃப் ஃப்ளவர் செய்ய போகிறோம். மேஜிக் ரிங் போட்டுட்டு பூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு செயின் போட்டு ரிங்காக டைட்டன் பண்ணிடுறோம். இப்போ இந்த சர்க்கிள் கூட நம்ம 10 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. சர்க்கிளை நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுரும். அடுத்து 3 செயின் போட்டுக்கலாம். நூல் எடுத்துக்கிறோம். அடுத்த ஸ்டிச் இருக்குங்க இல்லையா, இதில் இன்சர்ட் பண்ணி பஃப் ஸ்டிச் செய்ய போகிறோம். அதாவது பஃப் ஸ்டிச்னா இந்த மாதிரி நூலை வந்து எடுத்து இந்த ஹைட்டுக்கு நம்ம இந்த செயின் போட்டோம் இல்லையா, அந்த ஹைட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி நம்ம 5 தடவை பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி நமக்கு லூப் மாதிரி இருக்கும். 5 லூப் இருக்கும். அந்த 5 லூப்ல இருந்து இப்ப நம்ம நூலை வெளியில எடுக்கிறோம். அடுத்து 3 செயின் போடுறோம். நெக்ஸ்ட் ஒன்ல இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். நமக்கு அழகா ஒரு பஃப் ஃப்ளவர் ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா? இப்ப அடுத்து 3 செயின் போடுறோம். நூல் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்ல இன்சர்ட் பண்ணி இந்த பஃப் ஸ்டிச் செய்யறோம். அதாவது 5 தடவை இந்த மாதிரி நம்ம லூப் எடுத்துக்க போறோம். நூலை இதுல இருந்து ஃபுல்லா வெளியில எடுக்கிறோம். அடுத்து இந்த செயின் ஸ்டிச். அடுத்து 3 செயின் போடுறோம். நெக்ஸ்ட் ஒன்ல ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். நமக்கு இந்த மாதிரி ஒரு அழகா ஒரு பஃப் ஃப்ளவர் ஃபார்ம் ஆயிருக்கும். இதே மாதிரி நம்ம இன்னும் 3 தடவை செய்யறோம். ஸோ டோட்டலா நமக்கு இந்த மாதிரி 5 பெட்டல்ஸ் இருக்கும். அண்ட் நம்ம 16 பெட்டல்ஸ் பண்ணிக்க போறோம். இந்த சைடு 8, இந்த சைடு 8 வேணும். ஸோ நம்ம 16 பண்ணிட்டு வந்துடலாம். நானும் பண்ணிட்டு வந்துடுறேன். மல்லிகைப்பூ செஞ்சிடலாம். மேஜிக் ரிங் போட்டுக்கிறோம். 3 செயின் போட போறோம். நூல் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம். ஒரு செயின் போட்டுக்கிறோம். அடுத்து ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின் போடுறோம், டபுள் க்ரோஷே போடுறோம். நமக்கு 8 இருக்கணும் இந்த லூப் ஆனது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா? அதில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ண போறோம். 3 செயின் போட்டுக்கிறோம். இந்த 3 செயின்ங்கிறது டபுள் க்ரோஷே கவுண்ட். ஒரு டபுள் க்ரோஷே நம்ம கவுண்ட் பண்ணிக்கிறோம். நூல் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் இந்த இருக்கா? இதில் இன்சர்ட் பண்ணி 4 டபுள் க்ரோஷே போட போறோம். இப்போ 4 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. லூப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த 3 செயின் போட்டோம்ல, அது டபுள் க்ரோஷே கவுண்ட் சொன்னேன்னா, ஸோ தேர்ட்ல இன்சர்ட் பண்றோம். தேர்ட்ல இன்சர்ட் பண்ணி இந்த லூப்பை இதில் நம்ம ஹூக்ல எடுத்துக்கிறோம். இந்த தேர்ட் செயின்ல வெளியில கொண்டு வரோம். இப்போ நம்ம போட்டிருக்கிறது பாப்கார்ன் ஸ்டிச். நம்ம ஜாஸ்மினுக்கு வந்து பாப்கார்ன் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா? அதான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ 3 செயின் போட்டுக்கிறோம். நூல் எடுத்துக்கிறோம். அடுத்த ஸ்பேஸ்ல 5 டபுள் க்ரோஷே போடுறோம். லூப் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா? அதில் இன்சர்ட் பண்றோம். இந்த லூப்பை ஹூக்ல எடுத்துட்டு அந்த டபுள் க்ரோஷே வழியா வெளியில எடுக்கிறோம். 3 செயின் போடுறோம். இதே பேட்டர்னை நம்ம ஒவ்வொரு லூப்லயும் போட போறோம். ஃபர்ஸ்ட் பூ போட்டிருந்தோம் இல்லையா? அதில் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி ஹெட்ல இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுரும். இப்போ நெக்ஸ்ட் ரோ போட போறோம். அடுத்த லூப் இருக்கு இல்லையா? அதில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். 3 செயின் போடுறோம். இதே லூப்ல 4 டபுள் க்ரோஷே போட போறோம். அந்த 3 செயின்ங்கிறது ஒரு டபுள் க்ரோஷே கவுண்ட். தேர்ட் செயின்ல பாப்கார்ன் ஸ்டிச் தான் போடுறோம். அடுத்து 3 செயின் போட்டுக்கிறோம். அடுத்த லூப்ல பாப்கார்ன் ஸ்டிச், அதாவது 5 டபுள் க்ரோஷே. அடுத்த 3 செயின் போட்டுக்கிறோம். அடுத்த பேட்டர்னை ரிப்பீட் பண்றோம். ஸோ இதான் நம்மளோட பேட்டர்ன். சரிங்களா? 8 பாப்கார்ன் ஸ்டிச் இருக்கணும் ஒவ்வொரு ரோலையுமே. நம்ம எத்தனை ரோக்குனாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து அப் டு 10 ரோஸ் வரைக்கும் போட போறேன். போட்டுட்டு வந்துடுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நம்ம 3 செஞ்சுக்க போகிறோம். ஸோ டோட்டலாக நமக்கு 4 ஜாஸ்மின் ஃப்ளவர் இருக்கும். செஞ்சுட்டு வந்துடலாம். இதை எப்படி நம்ம அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி நூலை 2ஆக போட்டுக்க போகிறோம்.
கழுத்து பகுதிக்கு வந்துருக்கோம். இங்க நம்ம இந்த முட்டை பொறுத்துக்கணும். கழுத்து பகுதிக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு முட்டை நம்ம போட்டுக்கலாம். ஸோ லென்த் முட்டை போட்டாச்சு. இப்போ அடுத்து இந்த green நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணோமோ அதே நம்ம இந்த சைடு ரிப்பீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபுல்லாக கோர்த்துடலாம். நான் கோர்த்துட்டு வந்துடுறேன். ஸோ இந்த பக்கமும் ஃபுல்லாக கோர்த்துட்டேன். இப்போ நம்ம இந்த எண்டில் இருக்கோம். இந்த க்ரீன் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோமா? ஸோ இங்கே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த நூலை இந்த ரோஸோட ஜாயின் பண்ணுறோம். ஸோ இப்படி நான் கோர்க்குறேன். இந்த எண்ட்லேருந்து இப்படி வெளியில் எடுக்கிறோம். இப்போ இந்த நூல் நல்லா நம்ம உள்ளே கொடுத்து செக்யூர் பண்ணிடுவோம். நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு இதை நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுலாம். அப்போ தான் நம்ம இந்த கீழே 3 தொங்கும் இல்லையா ரோஸ், அதையும் இந்த நூல் நல்லா டைட் பண்ணுறவங்க நமக்கு கலராது. ஆனால் ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த ஹேங்கிங்காக 2 ரோஸும் இந்த முட்டையும் கொடுத்துருக்கேன். 3rd ரோஸை எப்படி போட்டது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம நூலை இதை கொடுத்தாச்சு. இதை உள்ள ஹைட் பண்ணிவிட்டு இப்போ இதை இந்த ரோஸோட சென்டரில் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ நம்ம அதை 2யும் சேர்த்து நம்ம ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ரோஸோடதை நம்ம வச்சுருக்கோம். அதையும் இந்த இதையும் சேர்த்து நம்ம நல்லா முடிச்சு போட்டு விட்டுருவோம். இதை நம்ம இந்த ரோஸ்க்குள்ளே ஹைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். சடா, நம்மளோட வெட்டிங் க்ரோஷே மாலை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப க்யூட்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நம்ம அழகாக இதை வெட்டிங்க்கு நம்ம இந்த மாதிரி மாலையை ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இந்த க்ரோஷே மாலை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி சூப்பர் கியூட் பிகினர் க்ரோஷே ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களை சூப்பர் கியூட் க்ரோஷே ப்ராஜெக்ட்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.